காரியாபட்டியை அடுத்த ஆவியூரில் உள்ள கல்குவாரியில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தால் சுற்றியுள்ள வீடுகளில் விரிசல் விழுந்துள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கண் இமைக்கும் நேரத்தில் வெடிபொருட்கள் வைத்திருந்த கட்டடம் தரைமட்டமாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் கல்குவாரியில இன்று காலையில வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்துல 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த பரிதாப காட்சிகள் நடந்த சில நிமிடங்களிலேயே ஊர் மக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூர் கீழே உப்பிலிக்குண்டு சாலையில ஒரு தனியார் கிரஷர், அதாவது கல்குவாரி ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்த கிரஷரில் ஜல்லி, எம்சாண்டு போன்ற பொருட்களும் பாறைகளில் இருந்து உடைக்கப்பட்டு அவை தனித்தனியாக பிரித்து எடுக்கப்படுகிறது. இந்த கிரஷரில் பாறைகளை உடைப்பதற்காக வெடிமருந்து பயன்படுத்தப்படுவதாகவும், பாறைகளை வெடிக்கக்கூடிய வெடிமருந்துகள் அந்த கிரஷரின் அருகே உள்ள ஒரு கட்டடத்தில் வைக்கப்பட்டிருந்து இன்று காலை அவற்றை இறக்கிய போது அந்த வெடி மருந்துகள், அதாவது டெட்டனேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வெடி மருந்துகள் அனைத்தும் வெடித்ததில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் மனித உடல்கள் காட்டு பகுதியில் ஆங்காங்கே சிதறியும் கிடைக்கிறது. மேலும் அந்த வெடிவிபத்து இருந்த கட்டடம் அருகே இருந்த 2 வாகனங்களும் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருந்த கட்டிடங்களுக்குள்ளும் அந்த வெடிவிபத்தினால் சிதறிய அந்த பாறைகள் பட்டு அந்த கட்டிடங்களும், அதாவது அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் அந்த கட்டிட சிதறுகள் விழுந்திருப்பதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில வெடி மருந்துகள் இருப்பதால இந்த பகுதி தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் அருகே செல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தின் போது இப்பகுதியில் சுற்றியுள்ள சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சேதமடைந்த வீடுகளில் உள்ள மக்களும் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிரஷர் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது என்றும் சுமார் 5க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் கூடி தற்போது இந்த 4 வழி சாலையில தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்று காலையில் நடந்த இந்த கல்குவாரியில் ஏற்பட்ட விபத்தானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.